யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் தோத்திஸ். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. அழுத்தம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இந்த வாக்கியம்தான் தற்போது தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கு. மாமல்லபுரத்தில் விஜய் நேற்று பேசும்போது அழுத்தம் இருக்கு, அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான், இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு ரொம்ப ஆவேசமாகவே பேசி இருந்தாரு. ஆனால் அழுத்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, மக்களுக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு டக்குன்னு உடனே மாத்திட்டாரு. தான் அனுபவிக்கிற டெல்லி அழுத்தங்களை தான் அப்படி பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிருக்கிறாரு விஜய். டெல்லி ப்ரெஷர் பற்றி நம்ம ஏற்கனவே கூறியிருந்தோம். இப்போ ஓப்பனாக விஜய் பேசுகிற அளவுக்கு என்ன நெருக்கடி அப்படின்னு டெல்லி சோர்ஸ்களிடம் நம்ம பேசினோம். அமித்ஷாவுக்கு வேண்டிய அதிகாரிகள் தொடர்ந்தும் விஜய் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்களாம். கூட்டணிக்கு வந்துதான் ஆகணும்னு டெல்லி முடிவோடு இருக்கு சார், விஜய் தான் பிடி கொடுக்காமலேயே இருக்கிறாரு என்கின்றனர். ஐஆர்எஸ் அருண்ராஜ் மூலமாகத்தான் அமித்ஷா தரப்பு அதிகாரிகள் விடாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு பர்சனலா ரொம்ப வேண்டியவங்க மூலமாகவும் டெல்லி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துது. இந்த நிலையில சனிக்கிழமை அன்று அருண்ராஜ் கிட்ட பேசின விஜய், ராகுல் காந்தி என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, இனிமே நீங்க டெல்லி பாஜக ஆட்கள் போன் அடிச்சாலும் எடுக்காதீங்க, போனை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற நம்பரை யூஸ் பண்ணுங்க, டெல்லி ஆட்கள் யார்கிட்டையும் நீங்க எதுவுமே பேசவே வேண்டாம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக கூறியிருக்கிறார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கும் போதே இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அழுத்தம் அதிகமாக இருக்கு, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானு அப்படின்னு ஓப்பனாகவே உடைத்து பேசியிருக்கிறார் விஜய் என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவர்கள். இன்னொரு பக்கம் அதிமுகவையும் அட்டாக் செஞ்சு பேசியிருக்கிறார் விஜய். அதற்கு அதிமுகவும் உடனடியாக பதிலடி கொடுத்திருக்கிறது. பாஜக கூட்டணிக்கு போகவே போறது இல்லைன்னு முடிவோட இருக்கிறாரு விஜய். இதை பற்றி விஜய் நடத்தின டிஸ்கஷன்ல கூட இப்படி நெருக்கடி தர்றாங்களே, இனியாவது பாஜக அதிமுக கூட்டணியை வெளிப்படையாக விமர்சிப்போம் அப்படின்னு விஜய் கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோம். முதலில் அதிமுகவை பேசுவோம், அடுத்து தேர்தல் நெருங்குற சமயத்துல பாஜகவை பற்றி பேசுவோன்னு விஜய் சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் அதிமுக ஊழல் கட்சி, டெல்லிக்கு அடிமையா இருக்கிற கட்சி, அண்ணாவையே மறந்துட்ட கட்சின்னு தொடர்ச்சியா விளாசிட்டாரு. விஜய் இப்படி பேசி முடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் தாவேக அதிமுக இடையே சரமாரியா சோசியல் மீடியாவில் சண்டை போய்கிட்டு தாங்க இருக்கு. அதே சமயம் ஆதவர்ஜுனா பேசினதும் பெரும் கொந்தளிப்பை உருவாக்கிடுச்சு. மாமல்லபுரம் மீட்டிங்ல விசிகாவை வெறும் 20 பேர் கட்சின்னு தெளிவா விமர்சிச்சு பேசினாரு ஆதவர்ஜுனா. அவ்வளவுதான், விசிகால உள்ள சிறுத்தைகள் சீறிட்டாங்க. அதனால நான் விசிகாவில் 20 பேர் திமுக ஆதரவாளர்களா இருக்காங்க, அவங்கள தான் சொல்ல வந்தேன்னு ஆதவ் நீட்டி முழக்கி விளக்கம் கொடுத்தாரு. ஆனா பேசின வீடியோவில் தெளிவா இருக்கே, எங்களை 20 பேர் கொண்ட கட்சின்னு சொல்லிட்டு இப்ப என்னத்துக்கு பல்ட்டி அடிக்கிறாரு, நாவை அடக்கி பேசலைன்னா நடமாடவே முடியாது, பிரச்சாரத்துக்கு களத்துல இறங்கவே முடியாதுன்னு விசிக மட்டும் இல்லைங்க, திமுக பெரியாரிஸ்டுகள்னு சேர்ந்து ஆதவை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, ஜனநாயகன் எப்பதான் ரிலீஸ் ஆகும் என்று கேட்பவர்களுக்காக இந்த நியூஸ். ஜனநாயகன் கேஸ்ல நாளைக்கு ஜனவரி 27 தான் தீர்ப்பு. ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி போட்ட அப்பீல் மனு மீது ஹைகோர்ட் தலைமை நீதிபதி பெஞ்ச் தீர்ப்பளிக்க இருக்குது. இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும், தீர்ப்பு நெகட்டிவா வந்தா சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி மூவ் பண்றதுன்னு விஜய் இன்னொரு பக்கம் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சீனியர் லாயர்ஸ் கிட்ட எல்லாம் விஜய் ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு. அப்போ ஒருவேளை தலைமை நீதிபதியும் இரண்டாவது நீதிபதியும் ஸ்பிளிட் வெர்டிக்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணலான்னு பேசியிருக்காங்க. அதாவது 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா அது 3வது நீதிபதிக்கு போகும். அப்படி போனா இன்னும் லேட் ஆகும். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போக முடியுமா என்றும் ஆலோசனை நடந்திருக்கு. அதோட விஜயுடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி டெல்லிக்கு போய் மூத்த வழக்கறிஞர்கள் கிட்ட இதை பற்றி பேசியிருக்கிறார். இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் போது நெகிழ்ச்சியான சம்பவமும் கூடவே நடந்திருக்கிறதாம். அதாவது ஜனநாயகன் படத்தை எப்படியாவது ரிலீஸ் செஞ்சிடணும்னு விஜய் ரொம்பவே தீவிரமா இருக்கிறதை பார்த்த தயாரிப்பாளர் நிறுவனம், சார் நீங்கள் உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவோ அதில் உறுதியாக இருங்க, எங்களுக்காக எல்லாம் எதையும் நீங்கள் மாற்றிக்காதீங்க, என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயம் ஹைகோர்ட்டில் நல்ல தீர்ப்பு வரும் சார், பிப்ரவரி 6 நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறோம், நல்லதே நடக்கும்னு நினச்சிக்குவோம் சார் என்று ஆறுதலாக பேசியிருக்கிறார்கள். விஜயும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை கட்டிப்பிடித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்.
ஆக நாளை என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்பதுதான் அனைவருடைய கவனமுமாக இருக்கிறது. சரி, டெல்லியில பார்லிமெண்ட் கூடுதே, அதுல ஏதாவது விசேஷம் இருக்கா என்று கேட்டால் முக்கியமான விஷயம் இருக்கு. நாளை மறுநாள் ஜனவரி 28 பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குது. இதையொட்டி சிஎம் ஸ்டாலின் கிட்ட திமுக எம்பிக்கள் பேசினாங்க. அப்போ சீனியர் எம்பிக்கள் எல்லாம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தொடர்ந்தும் அப்படியே தாங்க பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப கூட சென்னையில ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதுல எனக்கு 4.5 வருஷம் பதவி இருக்கு, அதுக்குள்ள தகுதி நீக்கம் செஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சு பேசி இருக்கிறாரு. அதே மாதிரி சனாதன தர்மம் நிலைக்கணும் அப்படின்னு ஓப்பனா பேசியும் இருக்கிறாரு. அவருக்கு எதிராக நம்ம இந்த முறையாவது இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா சில எம்பிக்களோ இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டோமேங்க, அது போதாதா, நம்ம தீர்மானம் தோற்கத்தானே போகுது, அதுக்கு ஏன் இவ்வளவு மெனக்கடணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் விடாப்பிடியாக பேசிய சீனியர்கள் இம்பீச்மெண்ட் தோற்கும்னு தெரிஞ்சுதானங்க இந்த வேலையை ஆரம்பிச்சோம், முழுசா இறங்கிடுவோம், ரிசல்ட்டை பத்தி எதுக்கு கவலைப்படணும், ஜி.ஆர். சுவாமிநாதனை விட்டுவிடக் கூடாது என்று ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார்களாம். யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.